நமசிவாயம். குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க பரிகாரம். ஒரு குடும்பத்திற்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு கவசமாக இருப்பது குலதெய்வத்தின் அருளாசிதான். எந்த ஒரு குடும்பம் குலதெய்வத்தின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதோ அந்த குடும்பம் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்புமாக இருக்கும். சில வீடுகளில் குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசை கிடைக்காதது குலதெய்வம் ஏதாவது கெட்ட சக்தியால் கட்டுப்பட்டு கிடக்கும். குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். இதுபோல பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நிலைவாசலிலேயே உங்கள் குலதெய்வம் இருக்கிறது, வீட்டிற்குள் வரவில்லை என்றால் குலதெய்வத்தை வீட்டிற்குள் வர வைக்க என்ன பரிகாரம் செய்வது? குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க ஒரு எளிமையான விளக்கு பரிகாரமும் ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றியும் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். உங்கள் வீட்டு குலதெய்வம் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் குலதெய்வம் எந்த கோவிலில் வாசம் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது எப்போதுமே பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி எடுத்து செல்ல வேண்டும். உங்களால் அந்த கோவிலில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு அந்த பொங்கலை படைத்து தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்ய முடியும் என்றால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதற்கு வழியில்லை என்றால் குலதெய்வ கோவிலில் சர்க்கரை பொங்கலையும் வெல்லத்தையும் வைத்து உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு அந்த வெல்லம் பச்சரிசியை கொண்டு வந்து சர்க்கரை பொங்கல் செய்து பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்திற்கு முன்பு அந்த சர்க்கரை பொங்கலை வைத்து வழிபாடு செய்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணுவது சிறப்பான பலனை தரும். இது முதல் பரிகாரம். அடுத்தபடியாக குலதெய்வத்தை வீட்டிற்குள் வர வைக்க வேண்டுமென்றால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இலுப்பை எண்ணெய் தீபமேற்றி குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். குலதெய்வ கோவிலில் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வம் எப்போதும் என் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் குலதெய்வமான நீ அடிபணியக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த காட்டில்